சரி, மதியத்துக்கு என்ன செய்யலாங்க? மதியானத்துக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்டா நீ இதே ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பிய சொல்லு. சிக்கன் செய்யலாம். ஐயோ நீ சனிக்கிழமைடா இன்னைக்கு சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால தான் ஓகேவா? ஆயா கேள்வி வேற என்ன செய்யற? வேற என்ன செய்யலாம்? சாம்பார்? நோ 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 நோ. சாம்பார் வேணாமா? நோ 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 நோ. மோர் குழம்பு? நோ 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 நோ. வேற என்ன செய்யலாம்? வேற என்ன செய்யறேன்னா தோசை. இல்லடா மதியானத்துக்கு லஞ்சுங்க. நான் என்ன சொல்றேன்னா வெஜிடபிள் பிரியாணி செய்யறேன் இன்னைக்கு. ஓகேவா? ஓகே. வெஜிடபிள் பிரியாணி செய்யறேன் நீ. ஓகேவா? ஓகே. ஓகே சொல்லு. ஓகே. ஓகே வெஜிடபிள் பிரியாணி. ஓகே. ஓகே. சைடு டிஷ்? சைடு டிஷ் காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய நல்லா இருக்கும் அதுக்கு. ஓகேடா? ஓகே. டீல். வெங்காயம் அரிஞ்சினே பாஸ்மதி அரிசி வாங்கிடுறீங்களா? ஏம்மா பாஸ்மதி எல்லாம் தேவையில்லம்மா. நான் சொல்றது கேளு. எங்க அம்மா எல்லாம் இருக்கும்போது பொன்னி பச்சரிசில செய்வாங்க, சூப்பரா இருக்கும். நீ ஏன் சும்மா பாஸ்மதி பாஸ்மதி சொல்லிட்டு அதே கேட்டு நினைக்கிறீங்க? அம்மா அது பொன்னி பச்சரிசி. ஓகேவா? பாஸ்மதி அரிசி தான் பசங்க எல்லாம் விரும்பி நீ சாப்பிடும். ஒரு வாட்டி பொன்னி பச்சரிசில செஞ்சு காமிச்சு பாருமா, நல்லா இருக்கும். ஒண்ணும் குறை இருக்காது. நீ செஞ்சு பாரு, நல்லா இருக்கும். சரி, அப்போ பச்சரிசி காலிஃப்ளவர் வாங்கி வரீங்களா? சரி, பொன்னி பச்சரிசியும் காலிஃப்ளவரும் நான் வாங்கி தரேன். ரெடியா இருக்கு. சரி, ஓகே, வாங்க. ஐயா லலிதா வாங்கிட்டு லலிதா எல்லாத்தையும். இவனை என் கூட அமிச்சா நான் ஜெம்ஸ் வாங்கு அதை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லிட்டு நிறைய செலவு வச்சுட்டான். நான் இனிமேல் இவனை சாக்லேட் வாங்க தான் இட்டு போகணும் வெளியில. சரி, செய்யலாமா? நம்ம அரிசி எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? அரை மணி நேரம் தான். எல்லாமே அரை மணி நேரம் ஊற வச்சாதான் இதுவா இருக்கும். நல்லா தான் இருக்கு. பச்சரிசி நல்லா தான் இருக்குது. ஜீரக சம்பா மாதிரி தான். நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னெல்லாம் இதெல்லாம் செய்வீங்கன்னா இப்பதான் பாஸ்மதி அதனால தாத்தாலாம் பச்சரிசி தான் செய்ய சொல்லுவாரு. நெய்ச்சோறு சொல்லுவாரு தாத்தா. ஏன் பச்சரிசி தான் நல்லதா? நல்லது இல்ல, நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா சுவையா. பொன்னி பச்சரிசியில போட்டு செஞ்சு பாருமா. நான் வாங்கின அரிசி பழைய அரிசிமா, தைரியமா செய்யலாம். நல்லாதான் இருக்கு. ₹180 கொடுத்து வெளியில இருந்து பாசுமதி வருது, அதை வாங்குறீங்க. தமிழ்நாட்டு பொன்னி பச்சரிசி ₹60. சுவையாவும் இருக்கும், நல்லாவா இருக்கும். அதை சாப்பிடுங்க செஞ்சு. பசங்களுக்கு பழக்கம் பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் பார்வையா இருக்கு, அழகா. நம்ம நல்லா காஞ்சிருச்சா? காஞ்சி எண்ணெய் ஊத்தி காஞ்சி வேண்டிதான். அரிசி ஒரு தான் டைம். எல்லாத்தையும் அரைஞ்சி வச்சுங்கன்னா டக்குன்னு செஞ்சு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆச்சுன்னா நீங்க பண்றீங்க பாரு. ஏன் சீனு? ஏன் என்ன இருக்கு? ஆமா, ஒரு சாம்பார் வச்சாலும் வேணான்றீங்க, ஒரு காரக்குழம்பு மோர் குழம்புனாலும் வேணான்றீங்க. சரி, சாம்பார் குழம்பு ரெண்டுத்து தவிர வேற என்ன இருக்கு? எப்படிதான் அப்புறம் வேற ஏதாச்சும் சொல்லு. வேற என்ன சொல்றது? இது மாதிரி ஐட்டம் தான். குழம்பு சாம்பார்லாம் போட்டு பேசி சாட்டா எப்படி இருக்குமோ தெரியல உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்ன ஐட்டம் தேடுறதுன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம பிரியாணி செஞ்சுட்டா நாளைக்கு பிரியாணி எல்லாம் செய்ய முடியாது. அது சொல்லிட்டேன். வேற ஏதாவதுன்னா சண்டே ஸ்பெஷல் தான் பண்ணோம். அப்ப சண்டே என்ன செய்ய போறீங்க? சண்டே இன்னைக்கு வெஜிடபிள் செஞ்சுட்டு நாளைக்கு எப்படி பிரியாணி செய்யுது? அதுக்கு மீன் குழம்பு அது மாதிரி தான் எதாவது வைக்கணுமா தவிர சீ ஃபுட் தான். அதுமாரி எதனா தான் வைக்கணுமா தவிர இதை செய்ய முடியாது. நாளைக்கும் பிரியாணி சொன்னீங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான்.
அதனால இதே நிறைய பேர் குக்கர்ல செய்வாங்க. குக்கர்லயும் போட்டு 3 சவுண்டு கொடுத்துடலாம் தான். இது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா பிசு பிசுன்னு இருக்குது. அது நம்மளுக்கு செட் ஆகல. ஆனா நானும் தான் ஒரு டைம் அர்ஜென்ட்டா இருந்தா ஒரு டம்ளர் போட்டோம்னா குக்கர்ல செஞ்சிடலாம். நம்மளுக்கு 4 டம்ளர் போடுறோம்ல, அதனால அது குக்கர்ல போட்டாக்கா அது சரி வராதுன்னா பாத்திரத்துலேயே செய்யலாம், பல பழன்னு வரும். இதுதான் தில்ஷனுக்கு இதெல்லாம் ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்து அனுப்ப முடியுமா? டிவிஷனுக்கா? நிறைய டைம் ஆகும்ன்ற. அப்புறம் எப்படி காலைல எழுந்து செய்வேன்? நிறைய டைம் குக்கர்ல இருந்தாக்கா ஈஸியா செஞ்சிடலாம். 3 சவுண்ட் அப்படியே எல்லாத்தையும் ஒரு வதக்கி எல்லா வெஜிடபிள்ஸ் அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 2 சவுண்ட் கொடுத்து சிம்ல வச்சு ஆஃப் பண்ணுறேன். அது ஈஸியாக செய்திடலாம். 4 டம்ளர் போடுறோம்ல, அதனால கொஞ்சம் அந்த குக்கர் செட் ஆகாது. இதுதான் இந்த பிரியாணில என்னென்ன போட போறேன்? இன்னும் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, மீல் மேக்கர்லாம் பார்த்தா மீல் மேக்கர் வேக வச்சு புளிஞ்சு எடுத்துன்னு அப்படி போட வேண்டியதுதான். எரியுது. அப்படி போட்டு ஒன்றா வதக்கிட்டு இன்னும் இப்பயே வாசனை அடிக்குது. இன்னும் இஞ்சி பூண்டு போடல, போட்ட பிறகு பாரு இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். இஞ்சி பூண்டு, இந்த காலிஃப்ளவர் பகடா இருக்கு. காலிஃப்ளவர் பகடாக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுமா? ஆமா, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு வேண்டியதான். போட்டு மொத்தமாக வதக்க வேண்டியதுதான். நம்ம நல்லா வதங்கிடுச்சா? வதங்கிடுச்சுக்கா. மசாலாலாம் போட வேண்டியது. பிரியாணி செய்யற வேலையை தான் இது. சிக்கனுக்கு பதில் மீல் மேக்கரா? போடுறோம், அவ்வளவுதான். ஆக மொத்தம் எல்லா ப்ராசஸும் ஒண்ணுதான். வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் காரம்லாம் கம்மியாவே போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் எல்லாம் கொஞ்சம் நிறைய காரம் தேவைப்படும். இது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்ன்றதுனால காரம் அந்த அளவுக்கு தேவைப்படாது. மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, வெறுமிளகாய். காரம் கொஞ்சம் கம்மியாகவே போடணும். வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக போட்டால் ரொம்ப காரமாகிடும். தயிர் ஊற்றி அவ்வளோதான். அடுத்தது உப்பு. உப்பு கல்லுப்பு தான் போடணுமா? கல்லுப்பு தான் மெஷரிங், நல்லது உடம்புக்கு. சால்ட்லாம் விட கல்லுப்பு தான். மரக்காணம் கல்லுப்பு. மரக்காணம் கல்லுப்பு. ஆமா, இந்த பியூரிஃபைலாம் பண்ணாம அப்படியே வரும். மரக்காணத்து உப்புனாலே ஃபேமஸ் தான். இந்த கடையில வாங்குறதெல்லாம் அதெல்லாம் கெமிக்கல்லாம் போட்டு ரீஃபைன் பண்ணி வரும். இந்த உப்பு இது. அப்புறம் சாதம், ரசம். சில பேர் வீட்டில் வெறும் வெஜிடபிள் பிரிஞ்சியோட விட்டுருவாங்க. சாதம் ரசம் இல்லாத நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டோம். லாஸ்ட்டில்
சாதா ரசம். பச்சரிசியா இருக்கிறதுல 1க்கு 2 ஊற்றலாம். தண்ணி அளந்து ஊற்றிலாமா? இதெல்லாம் 3 டம்ளர். அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கு. 6 டம்ளர் இருக்கா? 3 டம்ளர்ன்ற 3 டம்ளர் ரைஸ். 3 டம்ளர் ரைஸுக்கு 6 டம்ளர் தண்ணி. ஆமா, அதான் போட்டு மூடிட்டு கொதி வரட்டும். நம்ம காலிஃப்ளவர் பெசரி வச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? காலிஃப்ளவர் நல்லா சுத்த தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுன்னு 1 ஸ்பூன் நெய் போட்டு ஃபஸ்ட்டு பைண்ட் பண்ணிடணும் கோட்டிங்காக. அதான் பிடிக்கும்ல மசாலாலாம், கோட்டிங் பண்ணி வச்சுன்னு ஒரு ஸ்பூன் போட்டு கோட்டிங் பண்ணி வச்சு மசாலாலாம் போட்டு கலக்க வேண்டும். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர், சேம் ரேஷியோ. அரிசி மாவு 1 கப்பு, பச்சரிசி மாவு, கடல மாவு, அப்புறம் கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தேவையான உப்பு போட்டு இது கலர் பவுடர். இது போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். கேசரி பவுடர், வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி, 65 மாதிரி ஒரு ஐட்டம் வேணும். ஏன் சின்ன அப்படி தானே உங்களுக்கு? ஆமாம், அப்போதான் அந்த மைண்ட் செட்டோட சாப்பிட முடியும். 65 மாதிரி ஒன்று பொரிச்சு வச்சாதான் அது சாப்பிட்றதுக்கு இதுவாக இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா. பாரு, தில்ஷனே சாம்பார்லாம் வேணாம் ஏன்றான் அம்மாவன். அதான் எல்லாருக்கும் சிக்கன் தான் பிடிச்சிருக்கு. சிக்கன் பிரியாணியா நல்லா வெஜ் பிரியாணி ஓகே ஆயா அப்படி சொல்றாரு. அப்படி தண்ணி தெளிச்சு பசஞ்சு ஊற வைக்க வேண்டியதான். நீங்க ஏன் காலிஃப்ளவரை பிரியாணில போட்டு மீல் மேக்கரை 65 பண்ணக்கூடாது? இதுவும் செய்யலாம். இது இன்னும் HSL 65 மாதிரியே இருக்கும். சிக்கன் 65 மாதிரியே. சிக்கன் 65 மாதிரி இருக்கிறது இதுதானே. ஆமா, மீல் மேக்கர்லாம் போட்டால் அந்த அளவு இருக்காது. தண்ணி லைட்டாக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு பசிலாம். இது மாதிரி கோட்டிங் பண்ணி இந்த அளவுக்கு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். அப்படியே நம்ம வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிச்சிச்சு, அரிசியை ஊற்றுற வேண்டியதான். குக்கரில் செய்யக்குள்ள எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2 சவுண்ட் வச்சு 5 நிமிஷம் ஸ்லோ வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லா வந்துடும். அது கொஞ்சமாக இருந்தால் அது மாதிரி செஞ்சுக்கலாம். கொதி வந்தோடனே போட்டு போடுற வேண்டியதுதான். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு டபுள் கலர் போடலாமா சீனோ? போடு. டபுள் கலர் செய்யலாமா? லைட்டா இது பண்ணிட்டு இது எல்லோ
போட்டு தம் போட்டுருலாம். சுத்தண்ணி போட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். 1/4 மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். என்னம்மா ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா ஊறிடுச்சா? ஊறிச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, பிரியாணி ரெடி ஆகணும்ல. பிரியாணி தம் ஆயிட்டு இருக்கா எப்படி? தம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். சிம்ல வச்சு பொரிக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகும். நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சா? ஆயிடுச்சு. எடுத்துலாமா? எப்படி இருக்கு பார்க்கலாமா? பார்க்கலாம். வாவ், கலர்ஃபுல்லா இருக்கா? சூப்பர். இதான் டபுள் கலரா? இதான் டபுள் கலர். அப்படியே எல்லாத்தையும் உடைச்சு விட்டோம்னா தம்ம அப்படியே டபுள் கலரா இருக்கு. நெய் கொஞ்சம் போடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் போடலாம். அரிசி உடைஞ்சிடாதாமா? உடையில கரெக்டா பர்ஃபெக்டா வந்துடும். நெய் தான் கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் நெய் போட்டு நெய் கொஞ்சம் போட்டு, இது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால நெய் கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணலாம் ஒரு ஸ்பூன். ஓகே, டன். லஞ்ச் என்னன்னு பார்த்துலாமா? ட்ரை குலோப் ஜாமுன், காலிஃப்ளவர் பகோடா, மயோனைஸ், டொமேட்டோ சாஸ், வெஜிடபிள் பிரியாணி, பொன்னி வெஜிடபிள் பிரியாணி, பொன்னி ரைஸ், ஒயிட் ரைஸ், ரசம், வெங்காயம் பச்சடி. வாங்க சந்தோஷமா சாப்பிடலாமா?